பாருமா example 12.7 given set integer given operator star defined as m star n equal to m plus n minus m into n for all m comma n belongs to z அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன மீனிங்? இங்க இருக்கிற m nன்றது ஒரு எலமெண்ட், ஒரு நம்பர். அந்த நம்பர் எங்க இருக்கணும்? z ல இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரியுதா? z ல என்னெல்லாம் நம்பர் இருக்கும்னு எழுதிருக்கோம். எந்த ஃபிராக்ஷனும் நல்லா இருக்கு. சரியா? ஃபர்ஸ்ட் இப்போ க்ளோசர் ப்ராப்பர்ட்டி வருமா அப்படின்னு செக் பண்றோம். ஃபர்ஸ்ட் க்ளோசர் ஆக்சியம் ஆர் பைனரி ஆபரேட்டர். க்ளோசர் ஆக்சியம் என்ன ரூல்? நமக்கு டூ எலமெண்ட்ஸ் m, n belongs to z எடுத்தாச்சு. இப்போ அவங்க சொல்லியிருக்கிற மாதிரி m ஸ்டார் n அப்படின்னு ஜாயின் பண்றோம். ரூல் படி m பிளஸ் n மைனஸ் m இன்டு n. ஸோ டினாமினேட்டர்லாம் எதுவும் இல்லை, ரூட் எல்லாம் எதுவும் இல்லை. சரியா? ஃபிராக்ஷன் எல்லாம் இங்க எதுவும் வரப்போறது இல்லை. ஏன்னா ரெண்டு இன்டீஜர் நம்பர் எடுக்கிறோம், அது ரெண்டுத்தையும் பிளஸ் பண்றோம், அதுக்கப்புறம் அந்த ரெண்டு நம்பரும் மல்டிப்ளை பண்றோம், பிளஸ் பண்ணதுல இருந்து சப்ட்ராக்ட் பண்றோம், ஏதோ ஒரு நம்பர் கிடைக்குது. அந்த எந்த நம்பரா இருந்தாலும் எங்க இருக்காங்க? கண்டிப்பா இன்டீஜர் செட்ல. புரியுதா? சோ which is belongs to z ன்னு எழுதினா போதும். அவ்வளோ. சோ க்ளோசர் ப்ராப்பர்ட்டி இஸ் ட்ரூ தான். அடுத்து பாருங்க அசோசியேட்டிவ். அசோசியேட்டிவ் ஆக்சியம் என்ன ரூல்? நமக்கு m n p belongs to z. 3 எலிமெண்ட்ஸ் எடுத்துட்டோம். நேத்தே செஞ்ச மாதிரி ஃபர்ஸ்ட் m ஸ்டார் n ஸ்டார் p இதோட வேல்யூ செக் பண்ணுவோம். அதுக்கு அடுத்து m ஸ்டார் n ஸ்டார் p எப்படி வேணா மாத்தி போடலாம், எல்லாம் ஒண்ணுதான். சோ இதை செக் பண்ணா என்ன வரும்? நேத்து பார்த்தோம். ஃபர்ஸ்ட் m பிளஸ் n பிளஸ் p, அடுத்து ரெண்டு ரெண்டா வந்துச்சுல, டைரக்டா எழுதிட்டா சரி விடுங்க. சோ m ஸ்டார் n ஸ்டார் p னா என்ன வந்தது? n பிளஸ் p மைனஸ் n இன்டு p. கரெக்டா? மறுபடியும் இப்ப இந்த ஸ்டார் இருக்குது அப்படின்னா என்ன மீனிங்? இங்க m எழுதணும், பிளஸ் இங்க n எழுதணும், அடுத்து மைனஸ் m இன்டு n எழுதணும். கரெக்டா? m ஓட பிளேஸ்ல என்னதான் இருக்குது? m தான் இருக்குது. n ஓட பிளேஸ்ல தான் இந்த டேர்ம் ஃபுல்லா இருக்கு. n பிளஸ் p மைனஸ் np இருக்கு. மறுபடியும் மைனஸ் m இன்டு n அப்படின்னா m n பிளஸ் p மைனஸ் np. நேற்று இதான் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணோம். என்ன வந்தது? சிங்கிளா m பிளஸ் n பிளஸ் p, அடுத்து ரெண்டு ரெண்டா மைனஸ் சரி np மைனஸ் mn மைனஸ் mp மைனஸ் இன்டு மைனஸ் mnp இப்படி வந்தது. இது m ஸ்டார் n ஸ்டார் p. இதே ஆன்சர் தான் அடுத்து வரும். அதை நம்ம நேற்றே பார்த்தாச்சு. ஸோ அப்போ கண்டிப்பா நமக்கு அசோசியேட்டிவ் வருது. அதாவது m ஸ்டார் n ஸ்டார் p போட்டாலும் நமக்கு இதே ஆன்சர் தான். m பிளஸ் n பிளஸ் p மைனஸ் np மைனஸ் mn மைனஸ் mp பிளஸ் n mnp. நம்பர் 2 நம்பர் 1. ஸோ 1 ஈக்குவல் டு 2. அசோசியேட்டிவ் ஆன்சர் வெரிஃபை முடிச்சு. அடுத்து என்ன பார்க்கணும்? ஐடென்டிட்டி செக். ஐடென்டிட்டி செக் பண்ணும். ஐடென்டிட்டி எலமெண்ட்ஸ் என்ன ரூல்? லெட் e be the identity அப்படின்னு போட்டோம். அப்படின்னா என்ன கண்டிஷன்? நமக்கு a ஸ்டார் e நாலும் e ஸ்டார் a நாலும் ஆன்சர் என்ன வரணும்? ஏவே வரணும். ஃபார் ஆல் a belongs to எங்க இருக்கணும்? z ல இருக்கணும். z ல இருந்து எந்த எலிமெண்ட் எடுத்தாலும் அந்த கண்டிஷன் ஒத்து வரணும். சரியா? அப்ப என்ன ஆகும்? a ஸ்டார் ஏதோ ஒரு கண்டிஷன் எடுத்துக்கலாம். a ஸ்டார் e ஈக்குவல் டு a ன்னு எடுத்தீங்கன்னா என்ன ரூல்? a பிளஸ் e மைனஸ் ae ஈக்குவல் டு என்ன இருக்குது? a. இப்போ இது e காமனா எடுத்தா 1 மைனஸ் a வரும். ரைட் சைடு a மைனஸ் a என்ன ஆயிடும்? 0. கரெக்டா? இதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. e ஈக்குவல் டு 0, அதாவது இதையும் மல்டிப்ளை பண்ணும்போது ஆன்சர் என்ன வருது? 0 வருதுன்னு சொல்றாங்க. இப்ப நமக்கு ஒன்னு e ஈக்குவல் டு 0வா இருக்கணும், இல்ல அப்படின்னா 1 மைனஸ் a என்னவா இருக்கணும்? 0வா இருக்கணும். பட் இந்த 1 மைனஸ் a 0வா இருக்க முடியாது. 0வா இருந்தா என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு இதான் நோட்டேஷன். ஆக்சுவலா 0 டிவைடட் பை 1 மைனஸ் a தான். கரெக்டா? இந்த a ஓட வேல்யூ சப்போஸ் நம்ம 1 கொடுத்துட்டோம்னு வச்சுங்களேன்,
இது என்ன ஆயிடும் டினாமினேட்டர் 0 ஆயிடும் அப்போ 0/0 இன்டிடெர்மினன்ட் ஃபார்மா மாறிடும் புரியுதா சொல்றது சரி இந்த क्वेश्चन வந்து புக்ல except 1 கொடுத்துறாங்களா இல்ல அப்படியே z மட்டும் கொடுத்துறாங்களா பாரு அப்படியே தான் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலா அது வந்து அப்படியே கொடுத்திருந்தா கரெக்டா சொன்னா நமக்கு வந்து ஐடென்டிட்டி எக்ஸிஸ்ட் ஆகாதுன்னு தான் அர்த்தம் புரியுதா ஒரு புக்ல வந்து எக்ஸிஸ்டன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க அங்க வந்து பக்கத்துல வந்து இப்படி சொல்லிக்கிறாங்க m belongs to z சொல்லிட்டு hence 0 is the identity element சொல்லிட்டு ஓகே எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டி ஓகே ஆனா அங்க என்ன கண்டிஷன் சொல்லிருக்காங்க மேல இந்த மாதிரி வந்த பிறகு e equal to 0 or m equal to 1 but m is an arbitrary integer hence need not be equal to 1 கொடுத்துருக்காங்க so only possibility is e equal to 0 ன்னு சொல்லிருக்காங்க m is arbitrary element okay கரெக்ட் தான் ஏன் அந்த arbitrary element 1 இருக்கக்கூடாதா கரெக்டா அதான் அவங்க சொல்லிருக்காங்க m is arbitrary element okay arbitrary element தான் எதை வேணா கொடுக்கலாம் ஏன் அந்த எதை வேணா கொடுக்கும்போது 1 இருக்கக்கூடாதான்னு ஒரு நம்பர் வரலனா கூட நமக்கு என்ன கிடையாது வரலாம் தான் சொல்லுவாங்க சரிடா ஒரு இந்த இடத்துல அப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஒன்னு சொல்லணும்னா except 1 போட்டு கொடுத்துருவாங்க z except 1 சரியா இந்த கேஸ்ல அப்ப நம்ம எப்படிதான் சொல்ல முடியும் அப்படின்னா e equal to 0 ஓகே which is belongs to z ஓகே புரியுதா இப்படிதான் எழுதணும் z sorry a not equal to 1 then only identity element exists அப்படிதான் எழுதணும் புரியுதா ஏ 1 இருக்கும் போது நமக்கு என்ன ஆயிடும் டினாமினேட்டர் இந்த மாதிரி 1 வந்துச்சுன்னா 0/0 வந்து நிற்கும் அப்படி எல்லாம் வர முடியாது அது நம்பரும் கிடையாது அப்ப இங்க இன்வெர்ஸ் சாரி ஐடென்டிட்டி இருக்குதுன்னு சொல்றோம் ஆனா அதுக்கு எந்த நம்பருக்கு ஒத்து வராது 1க்கு ஒத்து வராது அப்படின்னு சொல்றோம் புரியுதா சொல்றது அதுதான் ஏ நாட் ஈக்குவல் டு 1 then only identity element exists அப்படின்னு புரியுதா அந்த இடம் பார்த்துக்கணும் சரி இப்ப இன்வெர்ஸ் வருமா அப்படின்னு செக் பண்ணலாம் ஏன்னா ஐடென்டிட்டியா ரெஸ்ட்ரிக்ஷன்ல தான் வருது இன்வெர்ஸ் வருமா அப்படின்னு பார்க்கணும் இன்வெர்ஸ்க்கு என்ன ரூல் புக்ல சொல்லிருக்கிற மாதிரி ஃபுல் ஃபிளட்சா வந்து இங்க ஐடென்டிட்டி இருக்குதுன்னு சொல்ல முடியாது கண்டிப்பா அவங்க என்ன சொல்றாங்க அங்க இருக்கிற அந்த ஏன்றது ஆர்பிட்டரி எலமெண்ட்னு சொல்றாங்க ஆர்பிட்டரி எலமெண்ட்னா எல்லா நம்பரும் வரும் எல்லா நம்பரும் வரும்போது 1 கூட தான் வரலாம் புரியுதா அப்ப அவங்க என்ன சொல்றாங்க 1 மட்டும் இது கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க 1 மட்டும் இது கிடையாது 2 இருக்குது 3 வருது 4 வருது எல்லா நம்பரும் வரும்னு சொல்றாங்க அப்ப 1க்கு என்ன பதில் சொல்லு புரியுதா அதனால வந்து அது அந்த அளவுக்கு கரெக்டா இல்ல so a not equal to 1 then only identity element exists அப்படிதான் சொல்லுவோம் சரி இப்போ இன்வெர்ஸ் எலிமெண்ட் அப்படின்னா இதே மாதிரி டிஃபைன் பண்ணலாம் let a inverse be the inverse of a ஓட இன்வெர்ஸ் தான் a இன்வெர்ஸ் சொல்லியிருக்கிறேன் அப்போ என்ன நோட்டேஷன் நமக்கு a ஸ்டார் a இன்வெர்ஸ்னாலும் a இன்வெர்ஸ் ஸ்டார் a-னாலும் ஆன்சர் என்ன வரணும் ஐடென்டிட்டி e கிடைக்கணும் சரி எதனா ஒரு பார்ட் எடுத்துக்கலாம் a ஸ்டார் a இன்வெர்ஸ் ஈக்குவல் டு e இதை எடுத்துக்கிட்டேன் இது எப்படி எக்ஸ்பேண்ட் பண்றது a பிளஸ் a இன்வெர்ஸ் மைனஸ் a இன்வெர்ஸ் ஈக்குவல் டு என்னது 0 மறுபடியும் a ரைட் சைடு கொண்டு போறோம் a இன்வெர்ஸ் வெளியே எடுத்துட்டீங்கன்னா 1 மைனஸ் a ஈக்குவல் டு மைனஸ் a ன்னு வரும் அடுத்து a இன்வெர்ஸ் ஈக்குவல் டு போட்டீங்கன்னா மைனஸ் a டிவைடட் பை 1 மைனஸ் a ன்னு வரும் கண்டிப்பா ஏவுக்கு எந்த எலமெண்ட் இப்ப நான் ஒருவேளை ஏவுக்கு 1ன்னு கொடுக்க முடியாது 1 கொடுத்தா மறுபடியும் என்ன வரும் 0/0 1 வாய்ப்பு இல்லை சரி அடுத்து 2ன்னு கொடுத்து பாக்குறேன் 2 இங்க 2 அதுக்கு மட்டும்தான் இன்வெர்ஸ் வரும் 2ன்னு ஒரு எலமெண்ட் எடுத்தா அதுக்கு மட்டும்தான் இன்வெர்ஸ் இருக்கும் 3ன்னு எடுக்கணும்னு வச்சுங்க என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம் இங்க 3 இங்க 1 மைனஸ் 3 அப்படின்னா 3/2 வருது 3/2 இன்டிஜரா இருக்குமா வாய்ப்பு இல்லை அதனால ஒரே ஒரு எலமெண்ட்டுக்கு தான் இன்வெர்ஸ் இருக்குது அது எந்த எலமெண்ட் மட்டும்தான் 2 மட்டும்தான் அதனால which is does not belongs to z அப்படின்னு போட்டு except does not belongs to z அப்படின்னு போட்டு inverse element
does not exist. Does not exist except other than 11. Does not exist other than 2. ஒரே ஒரு நம்பர் மட்டும் தான் இன்வெர்ஸே கிடைக்கும். புரியுதா? நம்ம ஒரு நம்பருக்கு கிடைக்கலனாவே இன்வெர்ஸ்ல தான் சொல்லுவோம். இங்க என்ன இருக்குது? ஒரே ஒரு நம்பர் தான் வரும், வேற எந்த நம்பரும் வராது. அந்த நம்பர் எதுனா 2. புரியுதா? 2 தவிர்த்து வேற எந்த நம்பருக்கும் இன்வெர்ஸ் இல்லை. சரியாம்மா? இந்த மாதிரி so அதான் சொல்லுறாங்க இங்க is not defined சொல்லிட்டு when m equal to 2 is an integer. அப்படி except m equal to 2 m need not be integer for all the values of m. Hence inverse does not exist அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஆக்சுவலா இதுக்கு ஐடென்டிட்டி does not exist தான். புரியுதா? அதுக்கு முன்னாடியே வரல. ஏன்னா 1 வரனாலும் வரலாம் இல்லையா? அந்த செட்ல உஷாரா 1 எடுத்துட்டாச்சு கொடுத்துருது. புரியுதா? என்னமா existence of identities m வந்து 1 ஆட் பண்ணுவதுன்னு சொல்லிட்டு அடுத்த லைன்லயே for all m belongs to a certain existence சொல்லுவாங்க. புக்கியா m வந்து arbitrary constant இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வந்து அது வராதுன்னு சொல்றோம். அப்ப டீச்சர் அவங்க சொல்றாங்க அடுத்த லைன்ல m for all belongs to a certain. அதுதான் மிஸ்டேக் தான். சரியா? அப்படி எழுதிருக்காங்க. பட் ஆனா அதான் சொல்றேன், ஒரு எலமெண்ட் வரலாம் கூட இல்லதான். சரியா? ஃபர்ஸ்டே இல்ல, எக்ஸப்ட் 1 சொல்லியிருக்கோம், சொல்லாம இருக்காங்க. வெறும் இன்டீஜர்னு சொல்லும் போது வேற எதுவும் இல்லை. அதனால எழுதும் போது அந்த ஆர்பிட்டரி எலமெண்ட் 1 மட்டும் இருக்க முடியாது. அவ்வளவு சரியா? அது எடுத்துதான் எழுதும். அது சொல்றது கரெக்ட் தான். சரிமா? நீ பாத்துக்க, கேட்டாங்கன்னா கொஞ்சம் உஷாரா எழுதுங்க. எதுங்க எங்க அது 0 போட்டா இன்வெர்ஸா 0 வரும். 0க்கு 0 வேணும். அது ஐடென்டிட்டி எலமெண்ட். இன்வெர்ஸ் எப்பவுமே ஐடென்டிட்டி எலமெண்ட். புரியுதா? இங்க 0ன்றது ஐடென்டிட்டின்னு சொல்லிட்டோம் இல்லையா? அதனால அது அண்டர்ஸ்டுட். எப்ப 0ன்றது ஐடென்டிட்டின்னு சொன்னமோ இந்த எலமெண்ட்டுக்கு அதுதான் இன்வெர்ஸ், எந்த ஐடென்டிட்டி எடுத்தாலும். புரியுதா? அதனால அதான் சொல்லணும்ன்ற அவசியம். சரியா? அதர் தென் ஒரே ஒரு நம்பர் 2 மட்டும். சரி, வேற இருக்கு. சரி, மத்த இதெல்லாம் பாருங்க. ஒரு செகண்ட் இதெல்லாம் கேட்டாங்கன்னா ஜெனரலா அப்படியே ஆன்சர் எழுத வேண்டியதுதான். இங்க பாருங்க, அதுக்கு முன்னாடி இருக்கு பாருங்க. இது எல்லாமே நமக்கு செட்டு தெரியணும், ரூல் தெரியணும். 2 3 4 எல்லாமே பாருங்க. அங்க செட் என்ன கொடுத்தாங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் 12.2 क्वेश्चन பாருங்க. Verify the closure commutative associative existence of identity, existence of inverse for the arithmetic operation plus on z அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை நான் ஃபர்ஸ்டே உங்களுக்கு செஞ்சு காட்டணும். எக்ஸாம்பிள் சொல்லும் போதே செஞ்சு காட்டணும். கரெக்டா? z எப்படி எழுதணும்னு சொன்ன? z அப்படிங்கிறது செட்டு. இப்படி டிஃபைன் பண்ணிக்கணும். கொடுத்திருக்கிற ஆபரேட்டர் ஆர் பைனரி ஆபரேட்டர், பைனரி ஆபரேட்டர் போட்டு பிளஸ் போட்டுக்கிறீங்க. இப்ப நமக்கு அவங்க கேட்ட அந்த கண்டிஷன் எல்லாமே வருமா அப்படின்னா வேர்டிங்ஸ்ல ஆன்சர் பண்ணலாம், இல்ல ஜெனரலா ஆன்சர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் க்ளோஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்ன ரூல்? நமக்கு 2 எலமெண்ட் செட்ல இருந்து எடுக்கணும். அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா என்ன வரணும்? செட்டுக்குள்ள வரும். அது இன்டீஜர்ல வரதான் செய்யும். அதே மாதிரி அடிஷன் ஆஃப் இன்டீஜர்ஸ் இஸ் ஆல்வேஸ் அசோசியேட்டிவ் எழுதலாம். எப்போ பிளஸ் பாத்துட்டீங்களோ அப்பவே ஐடென்டிட்டி என்னது? 0 தான். 0வோட எந்த நம்பர் ஆட் பண்ணாலும் நமக்கு அதே நம்பர் கிடைக்கும். அதே மாதிரி இன்வெர்ட்ஸுக்கு 2ன்னு ஒரு எலமெண்ட் எடுத்தா என்ன கிடைக்கும்? -2ன்னு ஒரு எலமெண்ட். ஏன்னா அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது தான் என்ன வரும்? நமக்கு 0 அப்படின்னு. சரியா? 0க்கு இப்ப எங்க என்ன இன்வெர்ட்ஸ்? மறுபடியும் 0 தான். 0வோட 0 ஆட் பண்ணா என்ன கிடைக்கும்? 0. புரியுதா? அவ்வளவுதான். Addition of integers is always commutative. மாத்தி பிளஸ் பண்ணாலும் அதான் அந்த மாதிரி எழுதுனீங்கன்னா சரியா? அது நீங்க பாத்துங்க. ஜெனரலா இந்த மாதிரி எழுதணும். க்ளோசர் ஆக்சியம் அப்படின்னு போட்டு for all a, b belongs to z. 2 எலிமெண்ட் செட்டுக்குள்ள எடுக்கிறோம். a plus b இருக்குதா இல்லையான்னு சொல்ல போறோம். yes, which is belongs to z ன்னு சொல்றோம். இல்லையா? ஒரு லைன் எழுதலாம். Addition of 2 integers is always integer அப்படின்னு. புரியுதா? அடுத்த அசோசியேட்டிவ் சொல்லும் போது
addition of integers is always associative. ஐடென்டிட்டி சொல்லும்போது ரொம்ப ரொம்ப உஷாரா எழுதணும். எதை எழுதுறீங்களோ இல்லையோ ஐடென்டிட்டி எலமெண்ட் அப்படின்னு எழுதிட்டு அதை E டிஃபைன் பண்ணுவோம். E ஈக்குவல் டு 0ன்னு எழுதுனா போதாது. என்ன எழுதணும்னு சொன்னேன்? E ஈக்குவல் டு 0 which is belongs to எங்க இருக்குது? செட்ல இருக்குதுன்னு சொல்லும். Zன்னு சொல்லும். அதே மாதிரி இன்வெர்ஸ்க்கு இங்க இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் நம்பர் இருக்குது. ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கு சொல்ல முடியாது. அதனால ஜெனரலா ஒரே ஒரு எலமெண்ட்டுக்கு இப்படி சொல்லணும். இன்வெர்ஸ் ஆக்சியம் ஆர் இன்வெர்ஸ் எலமெண்ட்னு போட்டு இப்படி டிஃபைன் பண்ணிக்கணும். அதாவது ஃபார் ஆல் A belongs to Z. Zல இருக்கிற எல்லா எலமெண்ட்டுக்கும் ஜெனரலா ஒரு எலமெண்ட் ஏன்னு சொல்லியிருக்கிறேன். சோ இங்க இந்த வேர்ட் எழுதணும். தி இன்வெர்ஸ் ஆஃப் A is அப்படின்னு போட்டு மைனஸ் A அப்படின்னு எழுதணும். ஏன்னா ஏவோட எதை ஆட் பண்ணா என்ன வருதுன்னு பார்க்கணும். 0. அது எந்த நம்பர் தான்? மைனஸ் A தான். மைனஸ் A இருக்குது. செட்டுக்குள்ள இருக்குதா? இருக்குதா இல்லையா செட்டுக்குள்ள? எஸ். அப்ப இங்க என்ன எழுதணும்? the inverse of A is minus A belongs to என்ன எழுதணும்? Z ன்னு போகும். மீனிங் புரியுதா? இங்கே இருக்குதுன்னு சொல்லணும், இங்கே இருக்குதுன்னு சொல்லணும். இப்ப நீ ஏன்ற நம்பர் 10ன்னு நீ கன்சிடர் பண்ணினா அதுக்குள்ள அதுக்கு இன்வெர்ஸ் என்ன இருக்கும்? மைனஸ் 10 இருக்கும். புரியுதா? இசட்ல 100 நீ ஒரு நம்பர் எடுத்தினா அதுல என்ன இருக்கும்? மைனஸ் 100 இருக்கும். மைனஸ் 10 ஒரு நம்பர் எடுத்தினா பிளஸ் 10 ஒரு நம்பர். இதுக்கு அது இன்வெர்ஸ், அதுக்கு இது. புரியுதா? செய்வீங்களா? இதெல்லாம் அவ்வளவுதான். அப்படியே பாத்தீங்கன்னாவே தெரியும். சரி, அடுத்து கொடுத்துக்கிறாங்க பாருங்க. இதே மாதிரி எல்லாம் கேட்டு எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் இன்வெர்ஸ் ஃபார் த அரித்மெட்டிக் ஆபரேஷன் மைனஸ் ஆன் இசட் கேட்டுக்கிறாங்க. மைனஸ் வருமா வராதான்றதுதான் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் க்ளோசர் ப்ராப்பர்ட்டி வருமா? இன்டீஜர்ல இருந்து எந்த ரெண்டு நம்பர் எடுத்து எப்படி சப்ட்ராக்ட் பண்ணாலும் கிடைக்க போறது ஒரு நம்பர் எங்க இருக்கும்? எஸ் வந்துரும். அதனால A, B belongs to Z எடுக்கிறீங்க. A minus B belongs to Z போடுறோம். சரியா? அதே மாதிரி அசோசியேட்டிவ் வருமா? வராதா? இப்படி சொல்றேன். 2 minus 3 minus 4 இப்படி பிராக்கெட். 2 minus 3 minus 4 இப்படி பிராக்கெட். சரியா? இப்ப இது 2 minus 3 எவ்வளவு? minus 1. இது minus 4. அந்த பக்கம் 2 minus இது வேல்யூ எவ்வளவு? அதான் பிராக்கெட் போட்ட உடனே இது -1 ஆயிடுது. அப்ப என்ன ஆயிடும்? +1 ஆயிடும். சோ அசோசியேட்டிவே வரல. அதனால ஐடென்டிட்டி போவாது, இன்வெர்ஸும் போவாது சொல்றோம். ஏமா இருக்கு எங்க கேக்குறாங்க? என்ன क्वेश्चन என்னது? வெரிஃபை தி க்ளோசர் ஆஃப் காம்படேட்டிவ் வருமா? காம்படேட்டிவ் வராது. A - B not equal to B - C தான். அதுவே வராது. அப்போ இது மட்டும் தான் வரும். க்ளோசர் ப்ராப்பர்ட்டி மட்டும் தான் இதுல வரும். எத்தனை क्वेश्चन? ஓகே. ஓ இங்க கேட்காங்களா? ஐடென்டிட்டி does not exist y ன்னு கேட்காங்களா? ஐடென்டிட்டி does not exist y னா அதுக்கு ரீசன் இதுதான். அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி does not exist. therefore identity does not exist சொல்றோம். அதே மாதிரி இன்வெர்ஸ்க்கு ஐடென்டிட்டி does not exist. therefore inverse does not exist. சரியா? அது சும்மா கேட்கறாங்க. அவங்க எழுதுறது இல்ல, இல்லன்னு சொன்னா போதும். சரி, அடுத்து பாரு. நீங்க ஒரு क्वेश्चन கேட்டீங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சம் இது அங்க பாருங்க. ஃபோர்த் பாரு. வெரிஃபை க்ளோசர் காம்படேட்டிவ் அசோசியேட்டிவ் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டி இன்வெர்ஸ் எல்லாம் கேட்டு Z suffix E கொடுத்தாங்க. என்ன சொன்னாங்க பாருங்க. the set of all even integers சொல்லியிருக்கான். even integers. அப்ப ஈவன் நம்பர்ல எது வரணும்? 0 வரணும். அப்ப 2 ல இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா முடிஞ்சு போச்சு. புரியுதா? அப்ப ஈவன் இன்டிஜர்ஸ் அப்படின்னா Z suffix E 0 கண்டிப்பா இருக்கும். பிளஸ் ஆர் மைனஸ் 2 பிளஸ் ஆர் மைனஸ் 4 பிளஸ் ஆர் மைனஸ் 6 எக்ஸெட்ரா இந்த மாதிரி டிராவல் ஆகும். 0 அப்படிங்கிறது என்ன நம்பர்? ஈவன் நம்பர். இப்ப சொல்லுங்க, என்ன ஆபரேட்டர் கொடுத்துருக்காங்க நமக்கு? ஜஸ்ட் பிளஸ் தான். ரெண்டு ஈவன் நம்பர் ஆட் பண்ணா என்ன வரும்? ஈவன் நம்பர் தான் வரும். அப்ப 100% க்ளோசர் ப்ராப்பர்ட்டி ஓகே. அடுத்து அசோசியேட்டிவ் வருமா? ஆமா, பிளஸ் எது ஆட் பண்ணாலும் அதான் வரும். ஐடென்டிட்டி பிளஸ் பார்த்தா என்னதான்? 0 அது இருக்குதா? தாராளமா இருக்கு. அப்ப ஐடென்டிட்டி எக்ஸிஸ்ட் ஆகும். இன்வெர்ஸ் கண்டிப்பா இருக்கும். +2 ஒரு நம்பர் எடுத்தா என்ன இருக்கும்? -2 ஒரு ஈவன் நம்பர் எடுத்தா போதும்.
புரியுதா? -10 ஒரு ஈவன் நம்பர் எடுத்தோம்னா +10 ஒரு ஈவன் நம்பர் இன்டிஜர் எடுத்துதான் காம்புடேட்டிவ் வருமா? கண்டிப்பா பிளஸ் தானே. அது எப்படி மாத்தி பண்ணாலும் ஆன்சர் வரலாம். ஓகே, அப்போ எல்லாமே இது இருக்கு. இதே வந்து அப்படியே ஆட் இன்டிஜர் கேட்டாங்கன்னா கேட்கல, ஆட் கேட்டிருக்காங்களா? ஓகே, இங்க பாருங்க. அப்போ the existence of an inverse for the arithmetic operation plus அதே மாதிரி z suffix o அப்படின்னு போட்டு set of all odd integers கொடுத்துறாங்க. odd integers நான் எங்க இருந்து ஆரம்பிக்கும்? அப்போ plus or minus 1 plus or minus 3 plus or minus 5 etc. addition ரெண்டு ஆட் நம்பர் ஆட் பண்ணா என்ன வரும்? ஈவன் நம்பர். பைனரி ஆபரேட்டரே வராது. அப்ப அதுக்கு மேல எதுவும் வராது. புரியுதா? ஏன்னா நமக்கு என்ன அர்த்தம்? இதுல இருந்து ரெண்டு நம்பர் எடுத்து ஆட் பண்ணா இதுல வரணும். இப்ப நான் இதுல இருந்து ரெண்டு நம்பர் எடுக்கிறேன், 1 3 எடுக்கிறேன். சொல்லிக்கிற சிம்பிள் பிளஸ் 1 + 3 போட்டா என்னது? ஈவன் நம்பர் வரும். அப்ப does not belongs to the odd integer. அப்படின் போது பைனரி ஆபரேட்டர் எக்ஸிஸ்ட் ஆகலனா அதுக்கு மேல எதையும் பார்க்க வேண்டியது இல்ல, எதுவும் வராது. சரியா சொல்றது? ஆனா செட் ஆஃப் ஈவன் இன்டிஜர்ஸ்க்கு மொத்தம் வருது. புரியுதா? செட் ஆஃப் ஆட் இன்டிஜர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் கண்டிஷனே வருது. அப்படின்னு சரியா சொல்றது? ஓகே, அடுத்து இதுல ஒரு ரெண்டு முக்கியமான சம் இருக்குது. மாடுலர் அரித்மெட்டிக், அது ரெண்டு தான் 5 மார்க். அடுத்து மாடுலர் அரித்மெட்டிக் சம் நம்பர் 9 சம் நம்பர் 10 கேட்டுக்கிறாங்க. நம்மள எப்போ கேட்டுருக்காங்க, நான் இதுல மார்க் பண்ணாம இருக்கேன். கேட்டுருக்காங்க சம். இது ரெண்டு தான் 5 மார்க். அடுத்து அங்க எக்ஸசைஸ்ல 9 10 அதுக்கு அடுத்து 5 மார்க். இங்க இருக்கிற எக்ஸாம்பிள் இருக்கிற அகைன் 9 10 தான் மாடுலர் அரித்மெட்டிக். சரியா? இதை எப்படி நம்ம செய்வோம்? அடிஷன் மாடுலோ இருக்கு, மல்டிப்ளிகேஷன் மாடுலோ, இதெல்லாம் நீங்க சின்ன கிளாஸ்ல பார்த்துருப்பீங்க. புரியுதா? எப்படி செய்யறது இங்க பாருங்களா. இப்ப z சஃபிக்ஸ் 3 அப்படின்னு நான் ஒரு செட் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. மாடுலர் அரித்மெட்டிக் எப்படி செய்யறது? z சஃபிக்ஸ் 3 அப்படின்னு ஒரு செட் எடுக்கிறோம்னா இதுக்குள்ள 3 எலமெண்ட்ஸ் இருக்கணும். அதுவும் பாசிட்டிவா இருக்கும். 3 எலமெண்ட்ஸ். புரியுதா? அதே மாதிரி பாசிட்டிவ் அப்படின்ற சொல்றத விட நான் நெகட்டிவ் அப்படின்னு சொல்றோம். அதான் கரெக்டான வேர்ட். நான் நெகட்டிவ்னா எது சேரும்? 0 சேரும். இப்ப இதுக்குள்ள வந்து z சஃபிக்ஸ் 3 னா 3 எலிமெண்ட் தான் நம்ம எடுக்கணும். 0 1 எத்தனை 2, அவ்வளவுதான். 3 எலிமெண்ட் சரியா போச்சு. இப்படியே முடிச்சுக்கணும் அவ்வளவு. இப்ப இத வந்து மாடுலோ அரித்மெட்டிக் அப்படின்னா இதுதான் அதுக்கு டேபிள். இந்த செட்டுக்குள்ள 3 எலிமெண்ட் இருக்கிறதுனால நம்ம டேபிள் போட்டு டீல் பண்ணலாம். அன்னைக்கே சொன்னேன் நான். 0 இருக்குது, 1 இருக்குது, 2 இருக்குது. 0 இருக்குது, 1 இருக்குது, 2 இருக்குது. நல்லா கவனிமா. அடுத்த சம்முக்கு நீங்களே தான் ஆன்சர் பண்றீங்க. இப்ப நம்மள என்ன கேக்குறாங்க? இந்த மாதிரி z சஃபிக்ஸ் 3 அப்படின்னு கொடுத்துட்டு அடிஷன் மாடுலோ, அதுல இது வந்து அந்த 4 கண்டிஷன் வருமா அப்படின்னு கேக்குறாங்க. மாடுலர் அரித்மெட்டிக்ல இந்த 4 கண்டிஷன் வருமா அப்படின்னு கேக்குறாங்க. மாடுலர் அரித்மெட்டிக் அப்படின்னா இப்படி போடணும். பிளஸ் போட்டு இங்க 3னா சஃபிக்ஸ்ல 3 போடணும். சஃபிக்ஸ்ல போடணும். இங்க மாடுலோ 4 கொடுத்தாங்கன்னா சஃபிக்ஸ்ல 4 போடணும். இங்க 5 கொடுத்தாங்கன்னா சஃபிக்ஸ்ல 5 போடணும். இதே மல்டிப்ளிகேஷன் மாடுலோ டேபிள் கேட்டாங்கன்னா டாட் போட்டு சஃபிக்ஸ்ல 5 போடணும். இல்ல டாட் போட்டு சஃபிக்ஸ்ல 3 போடணும். சரியா சொல்றது? ஓகே, இப்போ என்ன பண்ணோம்? இங்க இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட் எடுத்து மொத்தமா ஆட் பண்ணி எழுதினே போகணும். இவ்வளவுதான், வேற ஒண்ணு இல்லை. இப்ப நான் இதை ஆட் பண்றேன். 0 + 0 எவ்வளவு? 0. 0 + 1 1. 0 + 2 எவ்வளவு? 2 வரும். அடுத்து 1 எடுத்துக்கிறேன். 1 2 அடுத்து என்ன வருது? 3 தான் போடக்கூடாது. புரியுதா? மாடுலர் அரித்மெட்டிக் அப்படின்னா என்ன மீனிங்? இங்க என்ன நம்பர் இருக்குதோ அந்த நம்பர் வந்தா அந்த நம்பரை போடக்கூடாது. அப்ப என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, என்ன நம்பர் வந்ததோ அந்த நம்பரை எது மாடுலர் அரித்மெட்டிக்கோ அதால முதல்ல டிவைட் பண்ணணும். 3 ஆல டிவைட் பண்ணா எவ்வளவு? 1. அத 1 டைம்ஸ். ரிமைண்டர் எவ்வளவு? 0. அந்த ரிமைண்டர் எடுத்து வந்து எழுதணும். புரியுதா? சரி, இப்ப இதை ஆட் பண்ணுங்க. 0 + 2 எவ்வளவு? 2. 3 விட கம்மி. 2 + 1 எவ்வளவு? 3. அப்ப 3 ஆல டிவைட் பண்ணா ரிமைண்டர் எவ்வளவு வருது? 0. அந்த 0 போடும். அடுத்து 2 + 2 எவ்வளவு? 4. 4 3 ஆல டிவைட் பண்ணா ரிமைண்டர் எவ்வளவு வருது? 1 போடும்.
புரியுதா? இதுதான் வந்து மாடுலர் அரித்மெட்டிக் அப்படின்னு சொல்றோம். புரியுதா? சப்போஸ் இதே வந்து மல்டிபிளிகேஷனா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதே ரூல் தான் மல்டிபிளிகேஷனுக்கும். சப்போஸ் இப்போ மல்டிபிளிகேஷன்ல z சஃபிக்ஸ் 5.5 அப்படின்னா இதுல 5 எலமெண்ட்ஸ் இருக்கணும். 0ல இருந்து ஆரம்பிக்கணும். ஆனா மல்டிபிளிகேஷன் எழுதும்போது என்ன பண்ணும்? 0 மட்டும் போட மாட்டோம். 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணும். இதே z5லயே மல்டிபிளிகேஷன் இருக்குன்னா 1 2 3 4 தான் போடுவோம். 4 எலமெண்ட்ஸ் தான் உள்ள இருக்கும். 0 வராது. அப்ப நமக்கு 1 இருக்கும், 2 இருக்கும், 3 இருக்கும், 4 இருக்கும். அதே 1 2 3 4 இருக்கும். இப்படி இருக்கும். சோ இப்ப சொல்லுங்க, இதுல மல்டிப்ளை பண்ணா என்ன ஆன்சர் வரும் பாரு. ஃபர்ஸ்ட் எதை எடுத்து மல்டிப்ளை பண்ண போறோம்? 1. 1ஓட எதை மல்டிப்ளை பண்ணாலும் அதே தான். எல்லாமே z5 விட ஸ்மாலஸ்ட் நம்பர் தான் போட்டேன். அடுத்து இப்ப 2 எடுத்துக்கிறேன். 2 1s are 2, 2 2s are 4, 5 விட கம்மி. அடுத்து 2 3s are 6, 6 5 ஆல டிவைட் பண்ணா ரிமைண்டர் எவ்வளவு? 1 அப்படின்னு போடும். 8 8 5 ஆல டிவைட் பண்ணா ரிமைண்டர் எவ்வளவு? 3 ன்னு போடும். புரியுதா? அடுத்து 3 எடுத்துக்கிறேன். 3 6 வருது. ஆன்சர் எவ்வளவு? 1. மறுபடியும் 9 வருது. 4. இங்க 12 வருது. 12 5 ஆல டிவைட் பண்ணா ரிமைண்டர் எவ்வளவு இருக்கும்? 2. 2 5s are 10 இருக்கும். மறுபடியும் அதே தான். 4 8 வருது. 3 12 வருது. 2 16 ரிமைண்டர் எவ்வளவு? 1 ன்னு வருது. அதான் மாதிரி சொல்றேன். சரி, இப்போ நான் என்ன உங்களுக்கு क्वेश्चन கேக்குறேன்? இப்படி கொடுப்பாங்க z5, .5 அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுக்கு பேரு மல்டிப்ளிகேஷன் மாடுலர் 5 டேபிள் அப்படின்னு பேரு. மல்டிப்ளிகேஷன் மாடுலோ 5 அப்படின்னு அர்த்தம். இப்ப இது வந்து 4 கண்டிஷன் வருமா? எனக்கு அது நீங்க பார்த்து சொன்னீங்களா சரியா போயிடுச்சு. 4 கண்டிஷன் வருமா? 4 கண்டிஷன் என்ன? ஃபர்ஸ்ட் க்ளோசர் ப்ராப்பர்ட்டி வருதா அப்படின்னு செக் பண்றீங்க. என்ன அர்த்தம்? இதுதான் 4 எலமெண்ட். இது இங்க இருக்கிற 4 எலமெண்ட் 4தோட மல்டிப்ளை பண்ணி பார்த்துட்டேன். ஆனா இந்த 4 நம்பரை தவிர்த்து வேற ஏதாவது புதுசா வந்துருக்கான்னு உங்களை கேட்கிறேன். வரல இல்லையா? அப்படின்னா என்ன ப்ராப்பர்ட்டி எக்ஸிஸ்ட் ஆகுது? க்ளோசர் ப்ராப்பர்ட்டி எக்ஸிஸ்ட் ஆகுது. அடுத்து என்னது? அசோசியேட்டிவ். எந்த 3 எப்படி மாத்தி மல்டிப்ளை பண்ணாலும் வரதான் செய்யும். அசோசியேட்டிவ் வரும். அடுத்து என்ன சொன்ன? ஐடென்டிட்டி. மல்டிப்ளிகேஷனாவே என்னது? ஐடென்டிட்டி எவ்வளவு? 1. அது இங்க இருக்குதா? இருக்குது. 1ஓட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் அதே நம்பர் வந்துருக்கான்னு மட்டும் பாருங்க. ஆமா வந்திருக்கு. 1ஓட எல்லா நம்பரையும் மல்டிப்ளை பண்ணிட்டேன், அதே நம்பர் தான் வந்திருக்கு. அப்போ 1 இஸ் த ஐடென்டிட்டி. இன்வெர்ஸ் தான் தனித்தனியா சொல்லணும். 1க்கு எது இன்வெர்ஸ்? மறுபடியும் 1 தான். 2க்கு எது இன்வெர்ஸ்? இந்த இடத்துல பழையபடி 2ஓட எதை மல்டிப்ளை பண்ணா 1 வருதுன்னு தான் இன்வெர்ஸ். ஏன்னா நமக்கு ஐடென்டிட்டி எவ்வளோடா? 1. நான் என்ன क्वेश्चन கேட்டுக்கிறேன்? 2ஓட எதை மல்டிப்ளை பண்ணா 1 வரும்னு கேட்டுக்கிறேன். நீங்க யூசுவலா சொல்ற மாதிரி 1/2 சொல்ற கூடாது. புரியுதா? இது மாடுலர் மல்டிப்ளிகேஷன். இப்போ 2ஓட எதை மல்டிப்ளை பண்ணா 1 வந்திருக்குது அப்படின்னு பார்த்தா 2 × 3 6ன்னு வந்திருக்குது. ஆனா நம்ம என்ன போட்டுக்கிறோம்? மாடுலர் 5ன்றனால 1ன்னு போட்டுருக்கோம். அப்போ 2ஓட 3 மல்டிப்ளை பண்ணும்போது எவ்வளவு வந்திருக்குறீங்க? 1 வந்திருக்கு. 1 இஸ் த ஐடென்டிட்டி எலமெண்ட். அப்போ இந்த 2க்கு இன்வெர்ஸ் எது? 2க்கு இன்வெர்ஸ் எது? 3ன்னு சொல்றோம். அதே மாதிரி 3க்கு இன்வெர்ஸ் எது? 2ன்னு சொல்றோம். 4க்கு இன்வெர்ஸ் எது? 4a வரும். ஏன்னா 4 4s are 16. 16 வரும்போது நம்ம 16 எழுதல, என்ன எழுதிக்கிறோம்? 1 எழுதலாம். இங்க வந்து மாறும். புரியுதா? இப்ப அந்த மாதிரி மேல இருக்கிற டேபிள் பார்த்து சொல்லுங்க. z3 plus 3, z3, plus 3. plus 3னா அடிஷன் மாடுலோ டேபிள் அப்படின்னு அர்த்தம். பிளஸ் 4 3 போட்டோம். என்னது? அடிஷன் மாடுலோ டேபிள் 3 டேபிள். இது வந்து அசோசியேட்டிவ் வரும். சரி, க்ளோசர் வருதா? ஆமா. அங்க இருக்கிற எல்லா நம்பரையும் எல்லாத்தோட ஆட் பண்ணி பார்த்துட்டேன். இதை தவிர்த்து வேற ஏதாவது நம்பர் வரல. அப்ப என்ன ப்ராப்பர்ட்டி எக்ஸிஸ்ட் ஆகுது? க்ளோசர் ப்ராப்பர்ட்டி வருது. பிளஸ்ல அடிஷன் அசோசியேட்டிவ் எப்பவுமே வரும். பிளஸ்னாவே ஐடென்டிட்டி என்னது? 0. ஆமா, அது அங்க இருக்குது. 0ஓட இங்க இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் ஆட் பண்ணி பார்த்தா அதே நம்பர் தான் வந்திருக்கு. அப்ப ஐடென்டிட்டி எக்ஸிஸ்ட். இன்வெர்ஸ்க்கு போகணும். இன்வெர்ஸ்ல இப்ப 2 நீங்க ஒரு எலமெண்ட் இருக்குது. 2ஓட எதை ஆட் பண்ணா எனக்கு 0 வந்துக்குதோ அதுதான் இன்வெர்ஸ்.
இப்போ நான் 2 ஓட எதை ஆட் பண்ணா எனக்கு 0 வந்துக்குது அப்படின்னா உடனே -2 சொல்லக்கூடாது. -2 அங்க கிடையாது. இங்க போயிட்டு பாருங்க. 2 ஓட எதை ஆட் பண்ணும்போது நமக்கு 1 வந்துச்சு. சரி, 2 ஓட எதை ஆட் பண்ணும்போது 0 வந்திருக்குது 1. அப்போ 2 + 1 3 வருது. ஆனா 3 3 போட மாட்டோம். என்ன போடுவோம்? 0ன்னு போட்டுருவோம். அதால டிவைட் பண்ணி எல்லாம் பண்ணி. புரியுதா? அப்போ 2க்கு எது இன்வெர்ஸ்? 1 அப்படின்னு சொல்லுவோம். 1க்கு எது இன்வெர்ஸ்? 1க்கு எது இன்வெர்ஸ்? எங்கம்மா? ஆமா ஆமா 2க்கு நேரா எங்க 0 வந்துக்குதுன்னு பார்க்கணும். டேய் இங்க ஐடென்டிட்டி எது? 0 தானே. 2க்கு நேரா இங்க 0 வந்துக்குதுன்னா அதுக்கு நேரா இருக்கிறது தான் அதுக்கு இன்வெர்ஸ். 2 ஓட இன்வெர்ஸ் 1. 1 ஓட இன்வெர்ஸ் என்னது? 2. அதுக்கு நேரா எங்க 0 இங்க வந்துக்குது. அப்ப 0க்கு நேரா இருக்கிறது என்னது? 2. ஒண்ணு இல்ல இப்படி மாத்தி யோசிச்சு பாருங்க. 2 ஓட எதை ஆட் பண்ணா 3 வருமோ அதான். ஏன்னா எப்பெல்லாம் நம்ம 0 போட்டுக்கிறோம், எப்பெல்லாம் 3 வந்துக்குதோ அப்பெல்லாம் 0 போடுவோம். அப்ப எங்கெல்லாம் 3 வந்துக்குது பாருங்க. 2 ஓட எதை ஆட் பண்ணா 1 ஆட் பண்ணா 3 வந்துக்குது. கரெக்டா? அடுத்து 1 ஓட 2 ஆட் பண்ணா 3 வந்துக்குது. 0க்கு அதுக்குள்ளதான் அது வந்து பண்ண முடியும். புரியுது? ஐடென்டிட்டி எலமெண்ட்டுக்கு இன்வெர்ஸ் ஐடென்டிட்டி எலமெண்ட் தான். அது டவுட். புரியுதா? சரி, இப்ப அதே சம் தான் அங்க கொடுத்துக்கிறாங்க. இது எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு புரியுதுக்காக 2 சம் போட்டேன். இப்ப அந்த சம் உங்க போட முடியுமா பாருங்க. அதுல இன்னொரு விஷயமும் நம்ம பண்ணோம். ஆக்சுவலா இது இப்படி போடக்கூடாது. மாடுலர் அரித்மெட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு அது தனியா ஒரு சிம்பிள் இருக்கு. உங்க புக்ல கூட அதை செய்யல. ஆனா அந்த சிம்பிள் தான் நம்ம போடணும். எப்படா செய்யணும்னா இங்க பாருங்க. இந்த டேபிள் பேரு மாடுலோ அடிஷன் 3 டேபிள் அப்படின்னு சொன்னா இதுல இருக்கிற எலமெண்ட் எல்லாம் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டு மார்க் பண்ணணும். வெறும்னே எழுதக்கூடாது. இப்படி எழுதணும். இந்த மாதிரி ஒரு பாக்ஸ்க்குள்ள அந்த நம்பர் இருக்குதுன்னா இதெல்லாம் மாடுலோ அரித்மெட்டிக்ல வந்திருக்குதுன்னு அர்த்தம். ஆர் மாடுலோ மல்டிபிளிகேஷன்ல வந்திருக்குன்னு அர்த்தம். இதுக்கு ஆபரேட்டரே இப்படிதான். எப்படி இதை சொல்லுவாங்கன்னா இங்க பாருங்க, கவனிங்க. எப்படி இதை சொல்லுவாங்கன்னா 2 இப்படி ஒரு பிராக்கெட் போடணும், பிளஸ் சஃபிக்ஸ்ல 3 இப்படி ஒரு பிராக்கெட் போடணும். இந்த மாதிரி கூட நம்மள 1 மார்க்ல கேட்பாங்க. இதுக்கு என்ன மீனிங்னா இந்த 2 நம்பரையும் நான் ஆட் பண்ணணும். ஆனா எதுல ஆட் பண்ணணும்? மாடுலர் அரித்மெட்டிக் 3 டேபிள்ல ஆட் பண்ணணும்னு அர்த்தம். அப்படின்னா 3 விட எக்ஸஸா போகக்கூடாதுன்றது மீனிங். அப்ப எக்ஸஸா போனா என்ன சார் பண்ணிட்டோம்? அந்த 3ஆல டிவைட் பண்ணி வரப்போற ரிமைண்டர் எடுத்து எழுத போறோம்னு அர்த்தம். அப்ப இது ரெண்டுத்தையும் நான் ஆட் பண்ணா நம்ம யூஸ்வலா செய்யற மாதிரி என்ன போடுவோம்? 4 தான் போடுவோம். அது டவுட் கிடையாது. ஆனா முன்னாடி என்ன இருக்குது? பிளஸ் சஃபிக்ஸ் 3 இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ இது 3 டேபிள் இப்படி வருதுன்னா இத 4 3ஆல டிவைட் பண்ணீங்கன்னா ஆன்சர் எவ்வளவு வரும்? 1. இந்த மாதிரி பாக்ஸ்ல போட முடியும். மீனிங் புரியுதா? சரி, இப்படி ஒரு நம்பர் கொடுக்குறேன். 2 மாடுலர் arithmetic of 3 table and also number 5 கொடுக்குறேன். இதுக்கு என்ன ஆன்சர்னு கேக்குறேன். என்ன வருது? முதல்ல ரெண்டுத்தையும் ஆட் பண்றோம் 7. 7 3ஆல டிவைட் பண்றா 2 டைம்ஸ். ரிமைண்டர் எவ்வளவு வருது? 1. ஆன்சர் 1 ன்னு எழுதணும். புரியுதா சொல்றது? இது ஒரு ஆபரேட். இதுல ஒரே ஒரு ஜெனரல் ஃபார்முலா ஒன்னு இருக்குது. அது தெரிஞ்சு வச்சுக்கங்க. சப்போஸ் கேட்கலாம் நம்மள A கான்கரண்ட் B இருந்தா என்ன மீனிங் அப்படின்னா mod n அப்படின்னு எழுதுவாங்க. இது ஒரு நோட்டேஷன். இதுக்கு என்ன, அதாவது mod அப்படின்னா மாடுலஸ். புரியுதா? இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா இங்க இருக்கிற நம்பர்ல இருந்து இந்த நம்பரை நீ சப்ட்ராக்ட் பண்ணேனா இந்த நம்பரால எக்ஸாக்டா டிவைட் ஆகும். அதாவது தட் இஸ் a minus b is divisible by n ன்னு அர்த்தம். இது ஒரு மீனிங். இல்லையா வேற மாதிரி எப்படி எழுதலாம்? a concurrent b mod n அப்படின்னா என்ன மீனிங்? வேற மாதிரி எப்படி சொல்லலாம்னா this is equal to, அதாவது a minus b equal to some constant into n. புரியுதா? இதை சப்ட்ராக்ட் பண்ணேன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இங்க 24 இருக்குது. This is equal to 7 3 mod 6
இந்த மாதிரி போட்டுக்கிறேன், இல்ல 7 போடுறேன், இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் 7 போடுறேன். இப்ப இதுக்கு மீனிங் என்ன பாருங்க, நான் சொன்னது உங்களுக்கு புரியுதா பாருங்க. இதுல இருந்து அதாவது 24 - 3 போட்டா அது எதால டிவைட் ஆகும், 7ஆல டிவைட் ஆகும். ஏன்னா சப்ட்ராக்ட் பண்ணா 21 வரும். இல்ல வேற மாதிரி எப்படி எழுதலாம் அப்படின்னா 24 - 3 ஆன்சர் எவ்வளோ 21. இந்த 21 இந்த மாதிரி ரூல் யூஸ் பண்ணி எழுதுனா k × n. அப்போ kன்றது எத்தனை 3 × 7 எழுதலாமா? 3 × 7 தான் என்னது 21. அதாங்க நான் எழுதிக்கிறேன். 1 மார்க்ல இந்த மாதிரி நம்மள கேட்கலாம். a concurrent b mod n. இது என்ன மீனிங்னா a - b equal to some constant into n இப்படி எழுதலாம். or a - b is divisible by n ன்னு அர்த்தம். எக்ஸாக்ட்டா டிவைட் ஆகுதுன்னா அதான் இது மீனிங். சரியா? இதுதான் ஆக்சுவலா அந்த டேபிள் நம்ம ஃபாலோ பண்றோம். அது இங்க தேவையில்லை, இருந்தாலும் இந்த ஒரு நோட்டேஷன் மட்டும் நோட் பண்ணி வச்சிருங்க. சரியா? இந்த மாதிரி எத்தனையோ எக்ஸாம்பிள் எழுதினே போலாம். இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் இப்படி கூட போட்டுருங்க. இதே எக்ஸாம்பிள் கூட போடலாம். இல்லைன்னா உங்களுக்கு டிவைட் ஆகுற மாதிரி 20 concurrent 3 mod 17 இந்த மாதிரி 29 -1 +1 மைனஸ் கூட வரலாம் அந்த இடத்துல. சரியா? மைனஸ் கூட வரலாம். ஆமா, இது வந்து பாத்தீங்கன்னா அது ரெண்டு பக்கம் கொடுத்துருப்போம், மைனஸ் கேன்சல் ஆகும். இல்ல இது அதோட எக்ஸ்பாண்டட் ஃபார்ம் இது போயிட்டே இருக்கும். நம்ம டேபிள் போடும்போது அப்படி வராது, நமக்கு வேற வேற நம்பர் வரும்போது நெகட்டிவ் கூட வரும். நம்ம பார்த்து கரெக்டா பண்ணணும். 28 7ஆல் டிவைட் ஆகுதா? அந்த மாதிரி பார்த்து செஞ்சுக்கலாம். சரியா சொல்றது? ஓகே, சும்மா ஒரு எக்ஸாம்பிள் போட்டு இப்ப இந்த சம்ம மட்டும் கவனிங்க, நீங்களே சொல்றீங்க ஆன்சர். இதான் அங்க பாரு, ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாரு. இன்னும் அங்க ஆபரேட்டர் பார்த்து எனக்கு சொல்லுங்க எப்படி கொடுத்துறாங்க பாருங்க. சம்ல for the operation z suffix 5 on z5 அப்படின்னு கொடுத்துட்டு using corresponding to addition modulo என்ன இருக்குது 5 ன்னு இருக்கு. modulo 5ல இந்த டேபிள ரெடி பண்ணணும். எப்படி வரும் பாருங்க. ஃபர்ஸ்ட் modulo 5 z5 z suffix 5 என்னென்ன வரும் 0 1 2 3 4. அடிஷன்னா 0 வரும். மல்டிப்ளிகேஷன் டேபிள் போடும்போது 0 வராது. இதை எழுதும் போதே இந்த நம்பர் இப்படிதான் எழுதணும் இந்த செட்டுக்குள்ள. அப்பதான் இது வந்து மாடுலர் அரித்மெட்டிக்க மீன் பண்ணுது அப்படிங்கிறது மீனிங். அதே மாதிரி பைனரி ஆபரேட்டர், பைனரி ஆபரேட்டர் இஸ் z போட்டு சஃபிக்ஸ்ல 5 அடிஷன் மாடுலோ 5 அப்படிங்கிறது இதுக்கு மீனிங். அடிஷன் மாடுலோ 5 அப்படின்னு புரியுதா? இன்னொரு சிம்பிள் பாப்பீங்க, இந்த மாதிரி பிளஸ் போட்டு அப்படி ஒரு ரவுண்ட் பண்ணுவாங்க. புரியுதா? எல்லாம் அடுத்த இது பேரு டைரக்ட் சம் அப்படின்னு அர்த்தம். புரியுதா? வெறும் சம் இல்ல, டைரக்ட் சம். அது தேவைப்படும், அந்த மாதிரி போடும். புரியுதா? சரி, இப்போதைக்கு நமக்கு இது எப்படி ரீட் பண்ணோம், அடிஷன் மாடுலோ 5 அப்படின்னு அர்த்தம். சரி, இப்ப என்ன பண்றீங்க, நான் சொன்னபடி அந்த டேபிள ரெடி பண்றீங்க. ஏன் நான் இதை டேபிள் போட்டு டீல் பண்றேன், இங்க இருக்கிறது ஃபைனைட் செட். மொத்தம் எத்தனை எலிமெண்ட் தான் இருக்குது, வெறும் 5 எலிமெண்ட் தான் இருக்கு. இன்ஃபைனைட் செட்டா இருந்தா நம்ம ஜெனரலா இருக்குது இல்லைன்னு சொல்லிட்டு போயிடலாம். ஃபைனைட் செட்டா இருந்தா இந்த மாதிரி நம்ம டீல் பண்ணலாம். புரியுதா? இங்க பிளஸ் சஃபிக்ஸ் 5 போட்டு அங்க இருக்கிற நம்பர் 0 1 2 3 4. அதே மாதிரிதான் இங்க 0 1 2 3 4 எழுதிட்டு எக்ஸாம்பிள் இந்த டேபிள் தான் மெயின். கரெக்டா பார்த்து போடணும், தப்பு எதுவும் வந்துடக்கூடாது. இந்த டேபிள்ல இன்னொன்னு இருக்குது, எனி ரோ ஆர் எனி காலம் நீ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த குரூப்புக்கான எல்லா கண்டிஷனும் அது எக்ஸிஸ்ட் பண்ண போகுது அப்படின்னா ஒரு எலமெண்ட் ஒரு முறை தான் வந்திருக்கும், 2 முறை வந்திருக்காது. சரியா? 2 முறை வருது அப்படின்னா அந்த குரூப்புக்கான கண்டிஷன்ல வரலன்னு அர்த்தம், ஏதோ வரும். சரி, இப்ப இதை மல்டிப்ளை பண்ணலாம் பாருங்க.
அதாவது நீங்க என்ன பண்றீங்க, பென்சில்ல இங்க இந்த மாதிரி டபுள் லைன் போட்டுங்க, அப்பதான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கும். இதுக்குள்ள இருக்கிறது தான் இப்ப நம்ம பேசணும். புரியுதா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம், அடிஷன் தான். ஜீரோ எடுத்து என்ன பண்ண போறோம், ஆட் பண்ண போறோம். ஜீரோவோட எதை ஆட் பண்ணாலும் அதே தான் வரப்போகுது. அப்ப 0 1 2 3 4 அப்படியே தான் வரும். எல்லாத்துக்கும் பாக்ஸ் போட்டுங்க முடிச்சுட்டு. அடுத்து 1 எடுத்து ஆட் பண்ண போறேன். நல்லா உஷாரா இருக்கணும். எப்போ வந்து 5 அண்ட் above வருமோ நம்ம அதை அப்படியே எழுதக்கூடாது. என்ன சொன்னேன், அதோட ரிமைண்டர் தூக்கி எழுதணும், டிவைட் பண்ணி 5 ஆல் டிவைட் பண்ணிட்டு ரிமைண்டர் எழுதணும். சரி, இப்போ 1 ஆட் பண்ணுங்க. 1 வருது, 2 வருது, 3 வருது, 4 வருது, 5 வருது. 5 வரும்போது மட்டும் என்ன பண்ணணும், 0. ஏன்னா 5 ஆல் டிவைட் பண்ணா ஆன்சர் என்ன வருது, 0. தட் இஸ் ரிமைண்டர் அப்படின்னு சொல்லி. அடுத்து இதே மாதிரி 2 எடுத்துங்க. 2 வருது, 3 4 5 வந்துருச்சு, 0. 6 வருது, 1. கரெக்டா? அடுத்து 3 எடுத்துங்க. 3 4 5 வருது, 0. 6 வருது, 1. 7 வருது, 2. அப்படிதான் வராது, ஒண்ணு பெரிய வேலை ஒண்ணும் இல்லை. அடுத்து 4 எடுத்துக்கிறோம். 4 5 வருது, 0 1 2 3 அப்படியே இப்படி போயிட்டு இந்த 0க்கு அப்புறம். புரியுதா? இப்ப நீங்க வந்து இப்படி எந்த ரோ வேணா கை வச்சு செக் பண்ணி பார்த்துக்கணும். இப்படி வந்து பார்க்கணும். இது ஃபுல்லா இந்த ஒரு நம்பர் ஒரு முறை தான் இருக்கும், ரெண்டாவது முறை இருக்காது. இதுல எங்கன்னா செக் பண்ணி பாரு. 2 3 4 0 1 ஒரு முறை தான் இருக்கு, ரெண்டாவது முறை இருக்காது. சரியா? இந்த மாதிரி பாத்துட்டாவே அந்த 4 கண்டிஷன் வரும்போது அப்படிங்கறதா இது ஆக்சுவலா மீனிங். சரி, ஃபர்ஸ்ட் க்ளோசர் வருமா எனக்கு சொல்லுங்க. வரும். எப்படி சொல்றீங்க, இங்க இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் எல்லா எலமெண்டோட கனெக்ட் பண்ணியாச்சு, புது எலமெண்ட் எதுவும் வரல. அப்ப ஆல் த எலமெண்ட்ஸ் ஆஃப் த டேபிள் ஆர் பிலாங்ஸ் டு எங்கது, Z5 அப்படின்னு சொல்றோம். ஆல் த எலமெண்ட்ஸ் ஆஃப் த டேபிள் ஆர் பிலாங்ஸ் டு Z5. இல்லனா ஒரே லைன் from the table closer axis is true எழுதினீங்கன்னா போதும். அடுத்து ரெண்டாவது அதேதான், அடிஷன் மாடுலோ 5 இஸ் ஆல்வேஸ் அசோசியேட்டிவ் அந்த மாதிரி எழுதலாம். இல்ல அப்படின்னா from the table associative property is true அப்படின்னு எழுதினா. அடுத்து மூணாவது ஐடென்டிட்டி. ஐடென்டிட்டி எலமெண்ட் எப்படி டிஃபைன் பண்ணுவோம், ன்னு சொல்லுவோம். this is equal to addition பார்த்தாவே ஐடென்டிட்டி என்னது, 0. அத பாக்ஸ் போட்டு தான் எழுதணும். இங்க எழுதிட்டீங்க. இந்த எலமெண்ட் செட்டுக்குள்ள இருக்குதான்னு சொல்லணும். இருக்குதா? so which is belongs to என்னது, z suffix 5. இது கண்டிப்பா எழுதணும். அடுத்து இன்வெர்ஸ். இன்வெர்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன ரூல், எந்த ரெண்டு நம்பரை ஆட் பண்ணா எனக்கு ஐடென்டிட்டி வருதோ ஒண்ணுக்கு ஒண்ணு என்ன ஆயிடும், இன்வெர்ஸா மாறிடுச்சு. இப்ப எனக்கு இந்த 4 இன்வெர்ஸ் வேணும். நான் என்ன செக் பண்ணோம், இதுக்கு நேரா எங்க 0 இருக்குதுன்னு பாக்குறேன். அப்ப அதுக்கு நேரா என்ன எலமெண்ட் இருக்குது, 1. அப்ப the inverse of 4 is 1. 3 க்கு எது இன்வெர்ஸ், 2 ன்னு போகும். 2 க்கு எது இன்வெர்ஸ், 3 ன்னு எழுதும். 1 க்கு எது இன்வெர்ஸ், 4 ன்னு எழுதும். 0 க்கு எது இன்வெர்ஸ், 0. சரிங்களா? கை முடியுமா? இதெல்லாம் 5 மார்க். இதுல கேக்குற சம் தான் இது. சரி, இதே மாதிரி அப்போ மல்டிப்ளிகேஷன் பார்த்து முடிச்சிடலாம் பாருங்க. இங்க என்ன கொடுத்தாங்க பாருங்க. அடுத்து 10th ஒன் பாருங்க. வெரிஃபை த க்ளோசர் ப்ராப்பர்ட்டி, காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி எல்லாம் கொடுத்துட்டு ஃபார் த ஆபரேஷன் z suffix 11 அப்படின்னா 0 எடுத்தா கூட இதுக்குள்ள 10 எலமெண்ட்ஸ் வரப்போகுதுன்னு அர்த்தம். 10 எலமெண்ட்ஸ்னா அப்போ 10 into 10 100 உள்ள வரும். அவ்வளவு பெருசா அவன் போட சொல்லல. அவங்க என்ன பண்றாங்க, Z11 ஆன் எ சப்செட் A. இந்த 11 இந்த செட்டுக்குள்ள இது ஒரு சப்செட்டா இருக்கும். இந்த சப்செட் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்றாங்க. என்ன சப்செட் அது, 1 3 4 5 9. கரெக்டா 5 எலமெண்ட்ஸ் இருக்குது. என்ன டேபிள், அதுக்கடுத்து ரிமைண்டர்ஸ், அதாவது இங்க இந்த செட்டுக்குள்ள வரப்போற எலமெண்ட்ஸ் அவங்க சொல்றாங்க. மொத்தமா 11 எலமெண்ட்ஸ், 0ல ஆரம்பிச்சு 10 வரைக்கும். இதுல நமக்கு 2 power 10 சப்செட்ஸ் இருக்கும். அது நமக்கு தெரியும். கரெக்டா? 2 power 10 அதுல ஒரு சப்செட் இருக்கு. அந்த சப்செட்டுக்கு மல்டிப்ளிகேஷன் மாடுலோ 11 வச்சு செக் பண்ண சொல்றோம். செக் பண்றோமா? அப்ப நீங்க என்ன பண்றீங்க, அந்த சப்செட் எடுத்துக்கிறோம். சப்செட் A ஈக்குவல் டு என்னென்ன எலமெண்ட், 1 3 4 5 9. கரெக்டா 5 எலமெண்ட்ஸ் இருக்கு. பைனரி ஆபரேட்டர், பைனரி ஆபரேட்டர் மல்டிப்ளிகேஷன் என்னது 11. இல்ல டாட் போட்டு 11, இல்ல மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் போட்டு சஃபிக்ஸ்ல 11. எப்படி ரீட் பண்ண இத, மல்டிப்ளிகேஷன் மாடுலோ 11 அர்த்தம். மல்டிப்ளிகேஷன் மாடுலோ 11 அப்படின்னு சொல்லு. சரி, ஓகே.
டேபிள் போட்டுடலாம். ஏன்னா 5 எலமெண்ட்ஸ் தான் இருக்குது. எப்பெல்லாம் ஃபைனட் செட் வருதோ அப்பெல்லாம் டேபிள் போட்டு தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். சரியா? மல்டிப்ளிகேஷன் 11, இங்க இருக்கிற நம்பர் 1 இருக்குது, 3, 4, 5, 9. இங்கேயும் பாக்ஸ் போடணும். மல்டிப்ளிகேஷன் மாடுலர் அரித்மெட்டிக் ஆர் மாடுலர் மல்டிப்ளிகேஷனாவே இதான் ரூல். அதுக்குள்ள பெலஸ்டா. சரி, ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ்.